இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்து ஒரு புதிய வளர்ச்சியை தேடி அந்த வேலையை ஒரு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடுக்கா இருப்பாங்க. தன்னுடைய வேலையில ரொம்ப சுறுசுறுப்பாகவும், அதே சமயம் ஒரு நிதானமான ஒரு அமைப்போடையும் நடப்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல உடனே உங்களுக்கு சிறு வளர்ச்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல தொழில் ரீதியான வாய்ப்புகள் மட்டும்தான் வரும். அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மாதத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த மாதத்தின் பிற்பகுதியில 4 கிரகங்களின் சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இதுல இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா அதிக அளவு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு திறன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதை கரெக்டான முறையில திட்டமிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுனாதான் இந்த மாதம் அதிக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த உச்ச நிலையில தான் இருக்க போறார். அதனால இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும்.